அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் ரெடி லேர்ன் அச்சீவ். ஆர்எல் அகாடமிக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஸோ டிஎன்பிசி கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமோட இண்டஸ்ட்ரியல் ரோபோட்டிக்ஸோட பார்ட் 1 நம்ம நேற்று பார்த்தோம். ஸோ அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா பார்ட் 2. ஸோ நிறையா பேர் வந்து கிளாஸ் போடுங்க, அதே மாதிரி தமிழில் கொஸ்டின் வைங்க நிறைய பேர் கேட்டுறீங்க. ஸோ இந்த வீடியோவில் வராது, இருந்தாலும் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் மேக்ஸிமம் தமிழ்லையும் கொஸ்டின்ஸ் வரும். ஆனால் உங்களுக்கு டெஸ்ட் பேட்ச், உங்களுக்கு உண்டான டெஸ்ட் பேட்சில் கண்டிப்பாக வந்து என்னது இங்கிலீஷ்ல தான் கொஸ்டின்ஸ் இருக்கும். அதனால நீங்க புரிஞ்சுக்கணும், இங்கிலீஷ்ல மட்டும்தான் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வரும். ஸோ அதனால பாருங்க, அது நாளைக்கு இல்லை நாளை கழிச்சு உங்களுக்கு லான்ச் ஆகும். ஸோ சாம்பிள் எல்லாமே கொடுத்துருவோம். அதெல்லாம் பார்த்துட்டு வேணும்னா மட்டும் நீங்க என்ன பண்ணுங்க, நம்ம வெப்சைட்லயோ இல்லை நம்ம நம்பரை கான்டாக்ட் பண்ணியோ பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ நேற்று வந்து நம்ம 20 கொஸ்டின்ஸ் பார்த்தோமா. ஸோ இன்னைக்கு பாத்தீங்கன்னா 21வது கொஸ்டின், டாலரன்ஸ் ஸ்பெசிபிகேஷன் இன் எ ப்ராடக்ட் டிஃபைன். ஸோ டாலரன்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது டைமென்ஷனல் வேரியேஷன்ஸ். இந்த டாலரன்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளஸ் ஆர் மைனஸ் 0.02 mm. நீங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த சிஎன்சி நீங்க நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா கிளியரன்ஸ் கொடுத்துருப்பாங்க, கிளியரன்ஸ் ஏரியான்னு. ஸோ அது வந்து பிளஸ் ஆர் மைனஸ்ல தான் எப்பவுமே கொடுப்பாங்க. ஸோ இந்த பிளஸ் ஆர் மைனஸ் 0.01 இருக்கும், 0.02 பிளஸ் ஆர் மைனஸா இருக்கும். ஸோ இதுதான் வந்து டாலரன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த டாலரன்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைமென்ஷனல் வேரியேஷன். சரிங்களா, டைமென்ஷனல் வேரியேஷன் இது வந்து எப்போவுமே ஒரு ப்ராடக்ட், மேனுஃபேக்சரிங் ப்ராடக்டை வந்து அஃபெக்ட் பண்ணாத அளவுக்கு தான் அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ப்ராடக்ட் எதை டிஃபைன் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்செப்டபிள் மேனுஃபேக்சரிங் டீவியேஷன். அதாவது அக்செப்டபிள் மேனுஃபேக்சரிங் டீவியேஷன்ஸ் நம்மளால ஏற்றுக்கக்கூடிய ஒரு அளவாக தான் அதை கொடுத்துருப்பாங்க. சரிங்களா, ஓகே. நெக்ஸ்ட், a customer requires a robotic gripper with repeatability of plus or minus 0.05 mm. What does this mean? So customer என்ன கேக்குறாங்களா, ரோபோட்டிக் கிரிப்பர் வந்து ரிப்பீட்டபிலிட்டி வந்து பிளஸ் ஆர் மைனஸ்ல இருக்கணும் அப்படின்னா அவங்க அதுல என்ன சொல்ல வராங்க அப்படின்றத கேட்டிருக்காங்க. கஸ்டமர் வந்து இந்த வேல்யூல என்ன கேக்குறாங்க புரிஞ்சுக்கணும். அதாவது ரிப்பீட்டபிலிட்டினா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா திரும்ப நடக்கிறது. நீங்க மாநாடு படத்துல எல்லாம் பாத்திருக்கீங்கன்னா திரும்ப ஒரே விஷயம் நடக்கும். ஸோ இது வந்து ரிப்பீட்டபிலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க, திரும்ப நடக்கக்கூடிய விஷயம். சரிங்களா, ஸோ இந்த திரும்ப நடக்கிறதுல வந்து இந்த பிளஸ் ஆர் மைனஸ் 0.05 mm எதை மீன் பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹவு க்ளோஸ்லி த ரோபோட் ரிப்பீட் டு த பொசிஷன். அதாவது என்னன்னா ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, பொசிஷன் should not vary more than plus or minus 0.05 mm for repeated operation. இப்ப ஒரு ரோபோட் இங்க இருக்கு அப்படின்னா இங்க இருந்து இவ்வளவு தூரம் போகுது, இங்க இருந்து இவ்வளவு தூரம் போகுது. ஸோ இந்த ரெண்டுலயுமே பாத்தீங்கன்னா இதுதான் டிஸ்டன்ஸ்னு வரப்ப இதுல வந்து பிளஸ் ஆர் மைனஸ், அதாவது இந்த ரிட்டர்ன் வரப்போ வந்து கரெக்டா இந்த சென்டர் பாயிண்ட்ல தான் நிக்குமான்னு கேட்டீங்கன்னா ஸோ அதோட கிளியரன்ஸ் ஏரியா தான் இது கொடுத்துருக்காங்க, பிளஸ் ஆர் மைனஸ் 0.05 mm. ஒரு 0.05 mm வந்து என்னது தள்ளி இருந்தா எந்த விதமான பிரச்சனையும் வராது. ஸோ ரிப்பீட்டட் ஆபரேஷன்ல ரிட்டர்ன் த சேம் பொசிஷன், அதாவது இங்க போயிட்டு இங்க வரும், இதே ஆபரேஷன் தான் திரும்ப நடக்கும். ஸோ திரும்ப நடக்கிறப்ப இந்த பிளஸ் ஆர் மைனஸ் 0.05 mm ஒன்னு பிளஸ்ல போனோம், இல்லாட்டி மைனஸ்ல போவோம், ஆனா 0.05 mm தான் இருக்கணும் அப்படின்றத தெளிவா சொல்லியிருக்காங்க. அடுத்து, which document summarizes all customer technical requirements? அப்படின்னு பார்த்தீங்கன்னா PSS, அதாவது ப்ராடக்ட் ஸ்பெசிபிகேஷன் சீட். கஸ்டமருக்கு என்னென்னலாம் ரெக்யூர்மெண்ட்ஸ் கேட்குறாங்களோ அதை போல எதில் எழுதுவாங்க, இந்த ப்ராடக்ட் ஸ்பெசிபிகேஷன் சீட்ல தான் எழுதுவாங்க. இந்த ஸ்பெசிபிகேஷன் சீட்ல என்னென்ன ப்ராடக்ட்டுக்கு ரெடி பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ப்ராடக்டோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும், அதுக்கப்புறம் அதோட டைமென்ஷன்ஸ் அளவுகள், அப்புறம் டாலரன்ஸ் வேரியேஷன்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்வரான்மெண்டல் கிரிட்டேரியா, அதாவது சூழ்நிலைக்கு ஏற்றாப்புல எப்படி அந்த ப்ராடக்ட் வந்து இருக்கு அப்படின்றத பொறுத்து இந்த ப்ராடக்ட் ஸ்பெசிபிகேஷன் சீட்ல தான் இதெல்லாம் பார்ப்பாங்க. கஸ்டமருக்கு என்னென்ன டெக்னிக்கல் ரெக்யர்மெண்ட்ஸ் இருக்குன்றத பார்ப்பாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் 24. ஸோ நீங்களும் ஆன்சர் பண்ணுங்க, படிச்சிருப்பீங்கன்னா நீங்களும் ஆன்சர் பண்ணுங்க. அதே மாதிரி ஃப்ரீ புக்ஸ் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கோம், ஃப்ரீ புக்ஸும் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், முடிஞ்ச அளவுக்கு கொடுத்துருவோம். சரிங்களா, which software tool is most useful in covering product specification into 3D designs? அதாவது which software tool is most useful in converting product specification into 3D designs?
எந்த சாஃப்ட்வேர் வந்து ஒரு ப்ராடக்ட்டை 3D கன்வெர்ட் பண்றது, அதாவது 3D அப்படின்னா 3 டைமென்ஷனல், நம்ம ரியாலிட்டியில பாக்குறப்ப எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும். ஸோ ஆட்டோகேட் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா இது வந்து 2D, ஆட்டோகேட் வந்து 2Dன்னு கேட்டாங்கன்னா ஆட்டோகேட் பண்ணலாம், அதாவது எக்ஸ் ஒய் மட்டும்தான் இருக்கும். இதே சாலிட் ஒர்க்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து 3D, எக்ஸ் ஒய் இஜெட் 3 டைமென்ஷன்ல இருக்கக்கூடியதாக இருக்கும். சரியா, கிளியராங்க? ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின், 25வது கொஸ்டின். வாட் இஸ் த மெயின் ரீசன் டு இன்வால்வ் கஸ்டமர் இயர்லி இன் த ப்ராடக்ட் டிசைன் ஸ்டேஜ்? வாட் இஸ் த மெயின் ரீசன், அதாவது எந்த முதன்மை காரணமா இருக்கு கஸ்டமர் வந்து ப்ராடக்ட் டிசைனுக்கு இயர்லி ஸ்டேஜ்லயே வந்து கொடுக்கறதுக்கு அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஸோ ஏன் வந்து ப்ராடக்ட் டிசைன் வந்து இயர்லியா கேட்கறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட டவுட்ஸ் எல்லாத்தையுமே வந்து அந்த ப்ராடக்ட் இயர்லி ஸ்டேஜஸ்லயே வந்து என்ன பண்ணிடுவாங்க, கிளியர் பண்ணிக்குவாங்க. சரியா, அதே மாதிரி டிசைனை வந்து கண்டிப்பா காஸ்ட்லியா பண்றதை தவிர்க்கணும். ஏன்னா இந்த டிசைன் பண்றது வந்து காஸ்ட்லியா பண்றதை தவிர்க்கணும். ஏன்னா சப்போஸ் சேஞ்சஸ் வரப்ப அதோட காஸ்ட் எஃபெக்ட் வந்து கூடும். சரியா, சோ இது எதற்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா டு அவாய்ட் ரீவொர்க் டியூ டு மிஸ்அலைன்ட் எக்ஸ்பெக்டேஷன். அதாவது நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருப்பீங்க, அப்போ வந்து ஒரு இடத்துல ஒரு மிஸ்மேட்ச் ஆகுது அப்படின்னா திருப்பி நீங்க அந்த ஒர்க்கை பண்ணணும். ஸோ இதெல்லாம் வந்து ரியாலிட்டியில பண்ணோம்னா ரொம்ப காஸ்ட் வேஸ்ட், டைம் வேஸ்ட், லேபர் டைம் வேஸ்ட். ஸோ அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் அவங்க ப்ராடக்ட் டிசைனாவே மேக் பண்ணிட்டு அதுல என்னென்ன தவறுகள்லாம் இருக்கு, எதுல ரெக்டிஃபை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராடக்ட் டிசைனை பேஸ் பண்ணி என்ன பண்ணிடுவாங்க, அந்த இடத்துலயே வந்து ரீவொர்க் எல்லாமே சால்வ் பண்ணிடுவாங்க. சரியா, ஓகே. ஸோ அடுத்து 26வது கொஸ்டின். ஸோ இதெல்லாம் வந்து எதுல இருந்து வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாலேஜ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங் டிராயிங் அண்ட் ரெக்யர்மெண்ட்ஸ் 3வது யூனிட்ல இருந்து. வந்து 2வது யூனிட், மொதல் யூனிட் பார்த்திருப்போம். ஸோ எல்லாமே மிக்ஸ் பண்ணி தான் இருக்கு. சரியா, வாட் டஸ் த சிம்பிள் பை ரெப்ரசன்ட் இன் மெக்கானிக்கல் டிராயிங்? மெக்கானிக்கல் டிராயிங்ல இந்த பை அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டயாமீட்டர் தான் வந்து ரெப்ரசென்ட் பண்ணோம். சரிங்களா, ஓகே. அடுத்து வாட் இஸ் த மீனிங் ஆஃப் த சிம்பிள் ஆஃப் R10 இன் 2D டிராயிங்? அதாவது R10 அப்படின்னு வந்துச்சுன்னா இது என்ன அப்படின்னு மேக்ஸிமம் R அப்படின்றது எதை குறிக்கக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேடியஸ். அப்ப 10ன்றது 10 mm அப்படின்றத கூட குறிக்கலாம். அப்ப R10 அப்படின்றது ரேடியஸ் ஆஃப் 10 mm. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் கேட்பாங்க. சரியா, ஸோ நம்ம கொடுக்கறதுல இருந்து கண்டிப்பா டெஸ்ட் சீரீஸ்ல இருந்து கொஸ்டின் வருமானு கேட்டீங்கன்னா கண்டிப்பா வராது. சார் என்ன சார் வராதுன்றீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாத்த பத்தின நாலேஜ் நம்ம கொடுத்துருவோம். அந்த நாலேஜ் நீங்க கெயின் பண்ணி நீங்க தான் எக்ஸாம்ல என்ன பண்ணணும், கண்டிப்பா வந்து சால்வ் பண்ணணும், ஆன்சர் பண்ணணும். ஸோ இதே கொஸ்டின் வந்துச்சுன்னா சந்தோஷம், வரலன்னா இப்ப இந்த ரேடியஸ் ஆஃப் 10 mm இதை வந்து கொஸ்டினா கேட்டிருப்பாங்க, அதை வந்து எப்படி டினோட் பண்ணலாம், R10, E10, D10. ஸோ இந்த மாதிரிலாம் கேட்பாங்க. ஸோ இது வந்து நம்ம அப்படியே உங்களுக்கு டிஃபரன்ஸ் பண்ணி காட்டுவாங்க. ஸோ இதுதான், ஏன்னா டைரக்டா கொஸ்டின்ஸ் இப்படியே எடுக்க மாட்டாங்க, கொஞ்சம் உங்களை வந்து யோசிக்க வைப்பாங்க. ஸோ அதனால எப்படியெல்லாம் கேட்பாங்களோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம கேட்டிருக்கோம், நம்ம டெஸ்ட் பேட்ச்லேயும் கொடுத்துருக்கோம். ஸோ வேணுங்கிறவங்க என்ன பண்ணுங்க, நாளைக்கு இல்லை நாளை கழிச்சு உங்களுக்கு டெஸ்ட் பேட்ச் வரும், நம்ம நம்பரை கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. அரௌண்ட் உங்களுக்கு 500 rupees தான் வரும். ஒவ்வொரு யூனிட் வைஸ் ஒவ்வொரு கொஸ்டின்ஸ் இருக்கும், டிஃப்ரெண்ட் கொஸ்டின். கண்டிப்பா வந்து என்ன பண்ணிக்கோங்க, யூஸ் பண்ணிக்கோங்க. சரியா, அடுத்து 28. A third angle projection is commonly used in. எங்க யூஸ் பண்றாங்க? So India and USA தான் தேர்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷனை யூஸ் பண்ணுவாங்க. யூரோப் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷனையும் இந்தியா அண்ட் யூஎஸ்ஏ வந்து தேர்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷனையும் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த தேர்ட் ஆங்கிள் ஃபர்ஸ்ட் ஆங்கிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த உங்களுக்கு தெரியும்ல, எக்ஸ் ஒய் போடுவோம்ல, இது வந்து ஃபர்ஸ்ட் ஆங்கிள், செகண்ட் ஆங்கிள், தேர்ட் ஆங்கிள், ஃபோர்த் ஆங்கிள். நீங்க வந்து இன்ஜினியரிங் டிராயிங்லாம் படிக்கிறப்ப இதெல்லாம் பேசிக், இதெல்லாம் நல்லா படிச்சிருக்கணும் கண்டிப்பா. சரியா, ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின், இன் ஜிடி அண்ட் டி வாட் இஸ் த சிம்பிள் ஆஃப் இந்த கோடு மாதிரி போட்டு கேட்கறாங்கன்னா இது வந்து எதை டினோட் பண்ணுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கோடு சிம்பிளை வச்சுலாம் கேட்பாங்க, கண்டிப்பா நோட் பண்ணிக்கோங்க. தட் சிம்பிள் இண்டிகேட்ஸ் என்னது, பெர்பெண்டிகுலாரிட்டி, அதாவது சிங்கோணம் அப்படின்றத இப்படிதான் மென்ஷன் பண்ணும். பேரலலிசம்னா இப்படி, பேரலலிசம்னா 2 பேரலல். சரியா, ஸோ செங்கோணத்தை தான் எப்படி இந்த, அதாவது செங்குத்து கோடுன்னு சொல்லுவாங்கல்ல, அததான் வந்து ஜிடி அண்ட் டி வந்து என்னது, பெர்பெண்டிகுலாரிட்டி அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ரைட், நெக்ஸ்ட், விச் லைன் டைப் ரெப்ரசன்ட்ஸ் ஹிடன் ஃபீச்சர்ஸ் இன் அண்ட் இன்ஜினியரிங் டிராயிங்? ஸோ இதுக்கு நான் ஆன்சர் என்னன்னு சொல்லுங்க. அதுக்கு முன்னாடி நம்மளோட ஆர்எல் அகாடமி சேனலை தயவு செய்து தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ வெப்சைட்ல எல்லா விதமான மெட்டீரியல், ஸ்டடி மெட்டீரியல் அவைலபிளா இருக்கு.
டெஸ்ட் பேட்சஸ் உங்களுக்கு ஒவ்வொன்றா லான்ச் ஆக ஆரம்பிக்கும். எல்லாத்துக்குமே ரெடி பண்ணிட்டு இருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு மேஜரா இருக்கிறதும் அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒவ்வொன்றாவும் வரும். கண்டிப்பா என்ன பண்ணுங்க, யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க, மறக்காம யூஸ் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே பிடிஎஃப் மெட்டீரியல் தான், புக்கா வராது, அதையும் நல்லா பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ வேணுங்கிறவங்க என்ன பண்ணுங்க, பேப்பர் 1க்கு இருக்கு, எல்லாமே இருக்கு. ஸோ தயவுசெய்து யூஸ் பண்ணிக்கோங்க. என்ன லைன்? ஸோ ஆன்சர் பண்ணுங்க. என்ன லைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேஷ்டு லைன். ஹிடன் ஃபீச்சர்ஸ் இன் இன்ஜினியரிங் டிராயிங் எதுன்னு பார்த்தீங்கன்னா டேஷ்டு லைன். இது எதை ரெப்ரசென்ட் பண்ணக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹிடன் எட்ஜஸ் அண்ட் ஹோல்ஸ். ஸோ இது எல்லாமே என்னது, உங்களுக்கு கரண்ட் வியூல விசிபிள் ஆகாது. சரிங்களா, கரண்ட் வியூல விசிபிள் ஆகாது, ஹிடன்ல தான் இருக்கும். அதை டினோட் பண்ணக்கூடியது எதுன்னு பார்த்தீங்கன்னா டேஷ்டு லைன். சரியா? The term section view is used to. The term section view எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா display internal featuresக்கு இது ரொம்ப யூஸ் ஆகுது. சரியா? அடுத்து what does M8 1.25? ஸோ இந்த M8 M10 இதெல்லாம் எதுல வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் வந்து இந்த நட்டு போல்ட் இருக்கு பார்த்தீங்களா, நட்டு போல்டெல்லாம் இந்த டிவிஎஸ் ஃபாஸ்ட்னர்ஸ் நீங்கள் இந்த மாதிரி இண்டஸ்ட்ரியல் விசிட்ஸ்ல எல்லாம் போயிருந்தீங்கன்னா, இல்லை நட்டில் எடுத்து பாருந்தீங்கனாலும் M8 M10 அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதெல்லாம் எதை டினோட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெட்ரிக் ஸ்க்ரூ த்ரெட் அப்படின்றத மென்ஷன் பண்ணுது. இந்த எம்ன்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெட்ரிக் ஸ்க்ரூ த்ரெட் வித் 8 mm டயாமீட்டர். அதாவது 8ன்றது அந்த நட்டோட டயாமீட்டர், 8 mm டயாமீட்டர். இந்த 1.25ன்றது அதோட பிச்சு. இப்போ இந்த ஸ்க்ரூ இருக்குன்னு வச்சுக்கோங்க, இதுல த்ரெட் வரும் பாத்தீங்களா, த்ரெட் இப்படி போட்டிருப்பாங்க. சரிங்களா? ஸோ இந்த த்ரெட்டோட பிச்சு இதுக்கு உண்டான டிஸ்டன்ஸ் தான் பாத்தீங்கன்னா 1.25 mm. 1.25 mm. இந்த டயா இருக்கு பாருங்க, ஓவரால் டயா இந்த மேல இருக்குல்ல, இந்த டயா வந்து 8 mm. டயா வந்து 8 mm ஆகும். இது வந்து 12 mm பிச்சாவும் இருக்கும். இதை வந்து மெட்ரிக் த்ரெட் அப்படின்னு சொல்லுவாங்க. மேக்ஸிமம் வந்து டிவிஎஸ் ஃபாஸ்ட்னர்ஸ்லாம் இந்த மாதிரி தான் இருப்பாங்க. நிறைய பேர் இண்டஸ்ட்ரியல் விசிட் போயிருந்தீங்கன்னா கண்டிப்பா இது பார்த்துருப்பீங்க. சரியா? ஓகே, நெக்ஸ்ட் வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் பில் ஆஃப் மெட்டீரியல்ஸ், அதாவது BOM அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? லீனியர் டிராயிங். ஸோ டிராயிங்ல இதை எதை மென்ஷன் பண்ணுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. BOM வந்து எதை மென்ஷன் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈச் ஐட்டம். சரிங்களா? BOM டீடைல்ஸ்ல என்னென்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிஸ்ட் ஆல் காம்போனன்ட்ஸ் அண்ட் பார்ட்ஸ். ஒரு மேனுஃபேக்சரிங் பண்ற ப்ராடக்ட்டுக்கு என்னென்ன மெட்டீரியல்ஸ் தேவை அப்படின்றத கொடுத்துருக்கும். ஒவ்வொரு ப்ராடக்ட் டிசைனுக்கும் என்னென்ன காம்போனன்ட்ஸ் தேவை, என்னென்ன பார்ட்ஸ் தேவை அப்படின்றத டீட்டெயிலா கொடுத்துருப்பாங்க ஈச் ஐட்டத்துக்கு. அதான் சொல்லியிருப்பாங்க. ரைட்டா? நெக்ஸ்ட் which of the following defines a tolerance of 0.05 mm. ஸோ இது நம்ம முன்னாடியே பார்த்தோம். அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம டாலரன்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங் டீவியேஷன்ஸ் அப்படின்றத சொல்லிருந்தோம். அதாவது மேனுஃபேக்சரிங் வித்தின் த லிமிட். அப்ப allowable variation 0.05 mm above or below, அதாவது பிளஸ் 0.05 இருந்து மைனஸ் 0.05 வரைக்கும் இருக்கலாம். இந்த அளவுக்கு வரைக்கும் என்னது டாலரன்ஸ் இருக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடியதான். அதாவது அலோவபிள் வேரியேஷன் சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு என்ன பாத்தீங்கன்னா இதை சொல்லுவாங்க. ரைட்டா? ஓகே, ஸோ ஆடியோ கேட்டுச்சான்னு தெரியல. ரைட்டு, நெக்ஸ்ட். ஓகே, இது வரைக்கும் ஆடியோ கேட்டிருக்கும்னு நம்புறேன். ஹலோ, ஆடியோ கேட்டுறதுக்கு தானே, பைக்கு கலந்துருந்தது கூட தெரியாம உங்களுக்கு கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கேன், பாத்துக்க. ஸோ இந்த அளவுக்கு இருக்கு. வாட் டைப் ஆஃப் டிராயிங் ஷோஸ் எக்ஸ்ப்ளோர்ட் பார்ட்ஸ் வித் அசம்பிளி சீக்வன்ஸ். ஸோ யார் எவ்வளோ கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்றீங்கன்றத பாத்துக்கோங்க. எல்லாம் தெரிஞ்சிருக்கா அப்படின்றதையும் பாத்துக்கோங்க. சரியா? ஸோ 35வது கொஸ்டின்ஸ். ஸோ அதை காணாமா? ரைட், ஓகே. 36வது கொஸ்டின்ஸை பாருங்க. What type of drawing shows exploded parts with assembly sequences? அதாவது டிராயிங் எதெல்லாம் டினோட் பண்ணுது அசம்பிளி சீக்வன்சஸ் அப்படின்றத கேட்டிருக்காங்க. எதுன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ப்ளோடட் வியூ. ஸோ இந்த எக்ஸ்ப்ளோடட் வியூஸ்ல எது இருக்கு பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு 2 காம்போனன்ட்ஸ் வந்து ஃபிட் ஆயிருக்கு, ரெண்டும் சேர்ந்து எப்படி ஃபிட் ஆயிருக்கு வித் பார்ட் நம்பர்ஸ், இது எல்லாமே சேர்த்து கொடுத்துருப்பாங்க. நீங்க டிராயிங்லாம் இண்டஸ்ட்ரியில இருக்கவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். டிராயிங் கொடுத்துருப்பாங்க, அது செக்ஷனல் வியூவாகவும் கொடுத்துருப்பாங்க, எக்ஸ்ப்ளோடட் வியூவாகவும் கொடுத்துருப்பாங்க. அந்த மேனுஃபேக்சரிங் பார்ட்ஸ் அசம்பிள் ஆனா எப்படி இருக்கும் ஒவ்வொரு காம்போனன்ட்டும் அப்படின்றத தெளிவா கொடுத்துருப்பாங்க. ஸோ இதெல்லாம் நான் தெரிஞ்சுக்கோங்க. நிறைய பேர் ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு நல்லாவே யூஸ் ஆகும். சரிங்களா? ஓகே, அடுத்து இன் இன்ஜினியரிங் டிராயிங்ஸ் ஃபிளாட்னஸ் ரெஃபர்ஸ் டு. இன் இன்ஜினியரிங் டிராயிங்
flatness refers to. இந்த flatness எதை டினோட் பண்ணுது அப்படின்றதை கேட்டிருக்காங்க. ஸோ இடையில கொஸ்டின்ஸ் இல்லை, அதனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அது என்ன கொஸ்டினோ அது தெரியாது, அதனால பிரச்சனை இல்லை. நம்பரை மட்டும் மிஸ் ஆயிருக்கு, பார்த்துக்கலாம். சரிங்களா? அடுத்தடுத்து வரப்ப இன்னும் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகே, ஸோ இது ஆப்ஷன் சி, டீவியேஷன் ஃப்ரம் எ பெர்ஃபெக்ட் பிளேன். இந்த ஃபிளாட்னஸ் அப்படின்னா இந்த தரை வந்து ஃபிளாட்டா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்களே, தரை வந்து ஃபிளாட்டா இருக்கு, அதாவது இந்த பூமியில இருந்து தரை வந்து ஃபிளாட்டா இருக்கா ஈவனா இருக்கா அப்படின்றது தெரிஞ்சுக்கிறது தான் டீவியேஷன் ஃப்ரம் எ பெர்ஃபெக்ட் பிளேன். அதாவது இந்த ஒரு இதுதான் வந்து இந்த நம்மளோட தரை, பேசிக்கான தரை அப்படின்னா இதுக்கு மேல ஒரு காங்கிரீட்டோ ஏதோ ஒன்று போடுறீங்க அப்படின்னா இதோட ஃபிளாட்னஸ் எப்படி இருக்கு, how much surface can deviate from an ideal flat plane. அதாவது ஐடியல்ல இருந்து பேசிக்கா இருக்கக்கூடிய இருந்து இது எப்படி ஃபிளாட்டா இருக்கா அப்படின்னு சொல்லக்கூடியதுதான். சரியா? அடுத்து 40வது கொஸ்டின், the center line in a drawing is usually represented by. சென்ட்ரல் லைன் டிராயிங் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ நீங்களும் சொல்லுங்க, ஆல்டர்னேட்டிங் லாங் அண்ட் ஷார்ட் டேசஸ். ஆல்டர்னேட்டிங் லாங் அண்ட் ஷார்ட் டேசஸ். ஸோ இது எதுக்காக யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, சிமெட்ரிக்கா இருக்கக்கூடியதை ரெப்ரசன்ட் பண்றதுக்கு தான் இது யூஸ் ஆகுது. அதாவது சிமெட்ரிக் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டு சைடும் ஒரே மாதிரி இருக்கும். இப்ப இந்த ஐ அப்படின்றத இப்படி பிரிச்சிங்க அப்படின்னா இந்த சைடும் ஒரே மாதிரி இப்படிதான் இருக்கும், இந்த சைடும் இப்படிதான் இருக்கும். அதான் வந்து சிமெட்ரிக் பார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? கிளியரா? ஸோ முடிஞ்ச அளவுக்கு கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம், நான் தமிழே எக்ஸ்பிளனேஷன் பண்ணியிருக்கேன். இனிமேல் வரதுல உங்களுக்கு என்ன பண்ண போறோம், கண்டிப்பா தமிழையும் நான் கொஸ்டின்ஸ் வைக்கிறேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு தமிழையும் கொஸ்டின்ஸ் வைக்கிறேன். டெஸ்ட் பேச்சஸ்ல உங்களுக்கு இங்கிலீஷ்ல தான் வரும், பட் வீடியோல உங்களுக்கு தமிழ்ல முடிஞ்ச அளவுக்கு கண்டிப்பா கொடுக்குறோம். ஸோ மறக்காம என்ன பண்ணீங்க, நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. மெட்டீரியல் வேணுங்கிறவங்க என்ன பண்ணிக்கோங்க, யூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நம்மளோட டெலிகிராம் சேனல்ல செய்து மெக்கானிக்கல் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. என்ன விதமான அப்டேட்ஸா இருந்தாலும் டெலிகிராம் குரூப்ல தான் போடுவோம். ஸோ மறக்காம ஜாயின் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அடுத்து என்ன மாதிரி கிளாஸ் வேணும் அப்படின்றதையும் மறக்காம ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.